2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பள்ளிக்கு விடுமுறை அடித்து விட்டு உங்களுடன் ஸ்டாலின் தேவையா? அப்பா, மாணவர்களுக்கு நீங்கள் அப்பா இல்லையா என்று மக்களும் மாணவர்களும் கேட்கிறார்கள். தாவேகா மாநாட்டில் மேலே அண்ணா படமும் எம்ஜிஆர் படம் இடம்பெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய சர்ச்சையும் கிளப்பியிருக்கிறது. கொடூர கொலை குற்றவாளி ஜான் டேவிட்டை விடுதலை செய்தது ஏன்? இப்போது அவர் எந்த நாட்டில் இருக்கிறார்? இதற்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் அரசுதானா என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். 100 அடி கொடிக்கம்பம் விழுந்ததால் தாவேகா மாநாட்டில் பரபரப்பு. இதனால் பல்வேறு பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கூட்டத்தில் பேசுறதே 10 நிமிஷம், அதுல ஆம்புலன்ஸ் விட்டு எங்களெல்லாம் எச்சரிவீங்களா? இனிமே வந்தா பாத்துங்க, டிரைவர் தான் ஆம்புலன்ஸ்ல போவார் என்று எச்சரித்த இபிஎஸ் இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் ஊழியர்களுடைய சங்கமும் இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். நேற்று வரை நகமும் சதியுமா இருந்த வைகோவும் மல்லை சத்யாவும் இன்று வைகோவின் அறிக்கையால் பிரிந்து விட்டார்கள். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். திருவொற்றியூர்ல ஒரு மிக பெரும் மாபெரும் உலகம் போற்றும் விழா. உங்களுடன் ஸ்டாலின். இதுக்காக பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தை அப்படியே லீவ் விட்டுண்டு விக்டோரியா பள்ளின்றாங்க. சோ அது பிரைவேட் பள்ளியா தான் இருக்கும். அரசு பள்ளினா இந்த பிரச்சனை சர்ச்சையும் வந்திருக்காது. சோ விக்டோரியா பள்ளிக்கு விடுமுறை அளித்து விட்டு உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி தேவையா? மாணவர்களே, மாணவர்கள் அப்பாவுடன் இல்லையா? அப்பா உங்களுக்கு மாணவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா அப்படின்ற மாதிரி ரைமிங்ல டைமிங்கா போட்டு இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை பத்தி பல பிராதுகள் வந்து கொண்டு இருக்குது. ஒரு பிராதும் விசாரிக்கப்படல. பட் இதுவும் வந்துருக்குது. உங்களுடன் ஸ்டாலினுக்காக லீவ் விடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? மாணவர்களுடைய படிப்பு பாதிக்குமே, இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா உதயமண்டலத்தில் வந்து ஒரு பள்ளியில் வந்து 1, 2, 3 தமிழில் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்ல. சரி, ஓகே. 1, 2, 3 இந்த 3 பள்ளியில் இருக்க கிளாஸில் இருக்கிற மாணவர்களை ஒரே கிளாஸில் அடைச்சி வச்சு காலை முதல் மாலை வரை இந்த 3 கிளாஸ்லேயும் வந்து உங்களோட ஸ்டால் நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. ஏங்க இப்படி படுத்துறீங்களா? வேற இடமே இல்லைங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, அப்படியா மாணவர்கள் பரிதவிச்சிட்டாங்களா? எங்களுக்கு தெரியவே இல்லையே, இனிமேல் அது மாதிரி நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதே தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்கறாங்க. அவங்க கல்வி அதிகாரிகிட்ட கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில லவுட் ஸ்பீக்கரை போட்டு நாங்க பாட்டு போட்டாலுமே மாணவர்களுக்கு கேட்காத வகையில எங்க அங்கேயே தான் போடுறாங்க. அதே வகுப்பறையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் கேட்காத வகையில், அவங்க ஒன்றுக்கு போக முடியாத வகையில், அவங்க சாப்பாட்டுக்கும் வெளியே போகாமல் அந்த வகுப்பறையிலே உட்காந்து சாப்பிட்டு ஒரு மாதிரியா நல்லபடியாக முடிஞ்சுட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன பாட்டு, உதயநிதி உதயநிதி அந்த பாட்டெல்லாம் பாவம் கேட்டு குழந்தைங்க துன்புற்றுப்பாங்க இல்லையா? எங்களுக்கு காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலை அம்மா போன்றவர்கள் இல்லாமல் எங்களுக்கு அண்ணாவும் எம்ஜிஆரும் தாங்க வழிகாட்டினு அப்படின்னு சொல்லி நாளைக்கு மதுரையில் இருக்கிற தாவேகா மாநாட்டில் அவங்க 2 பேர் படத்தையும் மேலே போட்டிருக்காங்களாம். ஆனால் ஏடிஎம்கே வைகை செல்வன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எம்ஜிஆர் படத்தில் நீ யூஸ் பண்ணவே கூடாதுப்பா, இது என்ன நீ தேவையில்லாமல் யூஸ் பண்ணுற, எம்ஜிஆர் படத்தில் யூஸ் பண்ணுற, அதையெல்லாம் வந்து நீ உரிமையாக எடுத்துக்கொள்ளாது. எம்ஜிஆர் படத்துக்கு நீங்கள் தான் பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமாம், விஜயகாந்த் அவர்களுடைய படம் தான் உபயோகப்படுத்துகிறோம். முடியாது. ஏன்னா அந்த அம்மையார் போன வாரம் சொல்லிட்டாங்க, எங்கள் கேப்டன் படத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களோட கூட்டில் இருப்பவர்கள் மட்டும்தான் கேப்டன் படத்தை வெளியிட வேண்டும், வச்சிருக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. ஸோ கேப்டன் படத்தை வெளியிட முடியாது. ஆனால் இவங்க என்ன போட்டிருக்காங்க, நாங்கள் வைரத்தை தான் இழந்து விட்டோம், ஆனால் தங்கத்தை இழந்து விடாதீங்கள்னு வேறு பேனர் வேறு. கேப்டன் ஃபோட்டோ இந்த பக்கம், விஜய் ஃபோட்டோ இந்த பக்கமா, வைரமான கேப்டனை இழந்துட்டீங்க, தங்கத்தை இழந்து விடாதீங்கன்னு பெரிய பேனர். இடையில பிளாட்டினத்தை விட்டாங்க. ஆமாம், அப்படி பேனர் கட்டின ஒரு பையன் தான் வந்து பாவம் மின்சாரம் பாய்ந்து மாணவர் இழந்து விட்டார். அந்த பையனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓட்டு கூட இருக்காது போட்டுருக்குது. அவன் தேவையில்லாம தன் உயிரை வேற இழந்திருக்கிறாரு. எல்லாரும் அனில் பஞ்சுன்னு திட்டுறாங்கன்றாங்க. பட் செத்து போன மாணவன் உண்மையிலேயே வாக்கு இருக்கு அப்படின்ற கேள்வி வச்சோம்னா அவன் அனில் பஞ்சு தானே அப்படின்ற மாதிரி கேள்வி. ஆமா, ஏற்கனவே வந்து சீமான் வந்து சொல்லிட்டாரு, தளபதினு சொன்னா தலைவலின்னு கேக்குதா, தாவேக்கான டிவிக்கிறான்னு கேக்குது. அதனால ஒரே குழப்பமா இருக்குடா, அவன் அனில் பிரச்சனை ஓரமா போய் விளையாடுகிறா அப்படின்னு சொல்லிட்டாப்புல சீமானு. அதை ஏற்று அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் பாருங்கள் நாளைக்கு மாவக்கம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஆரம்பிப்பார் பாருங்க ஆனந்த், தமிழ் நாளைக்கு விளையாடுங்க நாளைக்கு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடியை வந்து வானுயில பறக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அறிவாலயத்தில் வந்து பெரிய கொடிக்கம்பம் பறக்க வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய கொடிக்கம்பம் வந்து தேசிய கொடி பறக்க ஃப்ளைட்டில் போகிறவங்க அது பார்த்து பாருங்க, அமெரிக்க நாசா எங்க இருந்தோ ஒரு சமிக்ஞை வந்திருக்கு, வாங்கி அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, அதை ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி, அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த விஜய் என்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில அந்த கொடிக்கம்பம் சரிந்து விழுந்திருக்கு. நல்ல வேலை, எந்த விதமான உயிர் சேதம் இல்லைங்கிறது பெரிய விஷயம். இதே நாளைக்கு சென்றிருந்தா
புது கார் மேல விழுந்துருக்கு. அது விடுங்க, நாளைக்கு இது சாய்ந்திருந்தா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் கிட்ட 5 லட்சம் பேர் கூடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அந்த கூட்டத்தில் இந்த கொடிக்கம்பம் சாய்ந்திருந்தால் எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்குன்ட்டு நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. பல அணில் குஞ்சுகள்லாம் இருக்கிறாங்க. அதாவது கூட்டு பிரார்த்தனையால சாதிக்க முடியாது எதுவுமே இல்ல சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு பத்திரிகை எல்லாம் போடுவாங்க கூட்டு பிரார்த்தனை செய்வோம். இப்போ இந்த மாநாடு சரியா நடக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்களோ அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி விட்டதா அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காரங்க வந்து அந்தந்த கோயில்ல கடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டு அப்பா மாநாடு நல்லபடியாக முடிக்க வேண்டும், எங்கள் தளபதி வந்து முதல்வராக வேண்டும், எங்கள் இன்னொரு தளபதி வந்து பாண்டிச்சேரிக்கு முதல்வராக வேண்டும், இதெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாதே. ஒரு மாநாட்டுக்கே தன்னுடைய அனைத்து பலத்தையும் பயன்படுத்தினால் நாளைக்கு 30 துறை இருக்கு. நீங்களாம் முதலமைச்சராகி எப்போது அண்டை மாநிலங்களோடு ஒரு நட்புறவோடு இருக்க போறீங்களா? இங்க இருக்கிற பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? பல சமூகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பலவாரா கேள்விகள் வைக்கிறாங்க. 1996 அப்போதைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவருடைய மகன் நாவுக்கரசு, அவரை வந்து சீனியரான ஜான் டேவிட் அப்படிங்கிறவர் பல துண்டுகளா வெட்டி அதை அந்தந்த இடத்துல தமிழ்நாடு பூரா அனுப்பிச்சு விடுறாரு. என்ன காரணம்? ஓரினை சேர்க்கைக்கு அழைத்த போது அந்த நாவுக்கரசு என்பவர் வர மறுத்த காரணத்தால் அவரை துண்டுண்டா வெட்டி இது மாதிரி பண்ணிருக்காங்க. இதே மாதிரி 96 இப்பதான் இங்க பேசி இப்ப எல்ஜிபிடிக்யூ பத்தி இப்ப பேசிட்டு இருக்கீங்க. 96 எத்தனை வருடங்களுக்கு முன்பு. சரி, சம்பவம் இதா. அவர் வந்து கைது செய்யப்படுறார் 98 நினைக்கிறேன். கைது செய்யப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுது. தொடர்ந்து சிறையில் இருக்காரு. 2001 அவர் ஹைகோர்ட்ல போயிட்டு விடுதலை வாங்கிறாரு நினைக்கிறேன். ஆமா, கிறிஸ்துவரா மதம் மாறிடுறாரு, பாதிரியாரா மதம் மாறினவர் தான். பாதிரியாரா மதம் மாறி ஒரு ஐடி கம்பெனில அவர் வேலை செஞ்சிருக்காரு. அதே யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. ஆமா, 2001 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணுது. அது தீர்ப்பு வரதுக்கு 10 வருஷம் ஆகிப்படுது. 2011 உறுதிப்படுத்துறாங்க, ஆயுள் தண்டனையை உறுதிப்படுத்துறாங்க. ஸோ மீண்டும் அவர் 10 வருஷம் கழிச்சு சிறைக்கு போறாரு. இந்த 10 வருஷ கேப்ல 2 டிகிரி முடிச்சிடறாரு. ஆமா, முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெயிலில் போயிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் கருணை அடிப்படையில் அப்படின்ற மாதிரியான அவங்க விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. ஒரு 16 வருடங்கள் இருந்தால் நன்னடத்தையின் காரணமாக அவர் விடுதலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை அடிப்படையாக வச்சு இவங்க மனு போடுறாங்க. அப்புறம் தமிழக அரசுக்கு போடுறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்புறம் தமிழக அரசு ஆளுநருக்கு அனுப்புது. ஆளுநர் வந்து அதை நிறுத்தி வச்சிருக்காரு, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இவங்க பைபாஸ் பண்ணி போய் அந்த விதியை திருத்தி 14 வருஷமா என்னமோ இருந்த மாத்தி 14 வருஷம் போட்டு இவரை விடுதலை பண்ணினாங்க. இப்போ ஒரு ஆஸ்திரேலியால இருக்காராம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. பல செய்தி ஊடகங்கள்ல இந்த செய்தியே வரல. இது சில பேர் கேட்கக்கூடிய என்னவா இப்படி கூட நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மாணவனை இந்த காரணத்துக்காக துண்டு துண்டா வெற்ற ஒருத்தர் எப்படி கருணை அடிப்படையில் வர்றாரு அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 1943 நினைக்கிறேன், ஆளவந்தான் கொலை வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த ஆளவந்தான் கொலை வழக்கு ஆளவந்தான் கொலை வழக்கு தான் வந்து இதே போல வந்து துண்டு துண்டாக வெட்டி, அது கள்ளக்காதல் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. துண்டு துண்டாக வெட்டி ரயில் அப்புறம் பஸ் போன்ற விஷயங்களை அனுப்பி வைத்தாங்க. அதை வந்து தீவிரமாக போலீஸ் கண்டுபிடித்து பல ட்ரெயின்லாம் ட்ரங்க் போட்டுலாம் வச்சு அனுப்புனாங்க. அது ஒரு சீரியலாம் கூட வந்துச்சு தொலைக்காட்சி. தமிழகத்தை உலுக்கிய முதன்மையான கொலைகள்ல ஃபர்ஸ்ட் அதுல அதை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடித்தனால தான் தமிழகத்தின் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான தமிழக போலீஸ்னு சொல்லப்பட்ட பட்டம் பெற்றது அப்பதான். ஆமா, அதை தாண்டி அது தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அப்படின்ற மாதிரிலாம் சில விமர்சனங்கள் வருது. இருந்தாலும் உலுக்கிய கொலை வழக்கு கிரைம்ல நம்பர் 1 அப்படின்னா அது ஆளவந்தான் கொலை வழக்கு தான். ஸோ இப்போது ஜான் டேவிட் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் பாதிரியாராக தன்னுடைய பணியை நாட்டு மக்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பது கூடுதல் பலமாக அமைந்து விட்டதா அப்படின்ற சந்தேக பார்வையும் முன்வைக்கிறாங்க. அதாவது தன் மனைவியை விட என்னுடன் அதிகமாக இருந்தது மல்லை சத்யா தான் அப்படின்ற விஷயத்தை வைகோ அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது மகாபலிபுரம் அந்த சுற்று வட்டாரங்களில் வந்து மல்லை சத்யா தன் கண்ட்ரோலில் தான் வச்சிருந்தார். யார் ஆளுங்கட்சிக்கு வந்தாலும் தன்னோட கண்ட்ரோலில் மதிமுக இருக்கக்கூடிய மல்லை சத்யா தன் கண்ட்ரோலில் வச்சிருந்தார். அப்பேற்பட்டவரை தன் மகனுக்காக நீக்கிட்டார், இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. மகனா மல்லை சத்யாவா? ஆமா, அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா தேர் கொடுத்த பாரி போல தீர்ப்பை சொல்லி. ஆமா, கடந்த 10 நாட்கள் முன்னாடி கூட பீச் ரோட்ல வந்து குற்றமென செய்தேன் கொற்றவனே அப்படின்னு சொல்லி மல்லை சத்யா வைகோவை பற்றி கேட்கிற அளவில் ஒரு உண்ணாவிரதம் தான் இருந்தார். அந்த உண்ணாவிரத்தில் வந்து கூட்டமே வந்தத மாதிரி தெரியல. ஏன்னா வைகோக்கே கூட்டம் இல்லை, இவருக்கு எப்படி கூட்டம் வரும்? வந்துச்சுன்னு சொல்லி அதான் அவருக்கே வைகோக்கே கூட்டம் இல்லை, இவருக்கு எப்படி கூட்டம்
வரும். இவருக்கு கூட இருக்கிற அந்த மல்லை சத்யான்ற பேரு இப்பதாங்க 4 பேருக்கு தெரியுது. ஆனா மகாபலிபுரம் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறாரு. கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்களை ஈடுபட்டு பல்வேறு நிகழ்வுகள் இருக்காரு. பேரு அந்த கூட்டம் மட்டும்தான் இன்னைக்கு வந்தது தவிர வேற எதுவும் வரல. ஆனா இவர் என்ன விஷயம் சொன்னார்னா, மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார் என்ற விஷயம் சொன்னதுதான் மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது. அதான் அவர் சொன்னார், குற்றமென செய்தேன் கொற்றவனே என்ற மாதிரி கேட்டாரு. ஆனா அதெல்லாம் கிடையாது, என் மகன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இது மறுமலர்ச்சி திமுக கிடையாது, மகன் திமுக அப்படின்னு முடிவு செய்து வருஷமா விசுவாசமா மதிமுகவால உன்னை இருக்க சொன்னது யார்? வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க வெளியில போய் உங்களுடைய திறமையை காட்டியிருந்தா உங்களை நாங்களும் மதிச்சிருப்போமே அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏங்க நீங்க வாரிசு அரசை எதிர்த்து தானே நீங்களே மதிமுக ஆரம்பிச்சீங்க, திருப்பி உங்க மதிமுகலயே வாரிசு அரசியல் இருக்கே, இது எப்படி இருக்கு என்றால். இல்ல என்ன கேட்டா இந்த கேள்வி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது கேட்டா, அட ஏப்பா இந்த கேள்வியே கேட்டுறீங்க, அதான் மீறிட்டாங்களா, அதான் சொல்லிட்டாங்களேன்ற மாதிரி கேள்வி கேட்டவன சலிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆமா, பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு 10 நிமிஷம், அதுல போய் ஒய் ஆம்புலன்ஸ் எடுத்து விட்டா, இது வரைக்கும் 34 கூட்டம் நடத்திருக்கேன். இதுல 30 கூட்டத்துல ஆம்புலன்ஸ் விடுறீங்களே, அதுவும் பேஷண்டே இல்லாம விடுறீங்களே, அவ்வளவுதான் பாத்துங்க, இதுக்கு மேல பண்ணீங்கன்னா டிரைவர் தான் ஆம்புலன்ஸ்ல போவார் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்ட. இதை பார்த்தா பயந்து போய் என்னடா நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உடனே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் அப்படின்றது ஒரு லெட்டர் பேட்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எங்க உயிருக்கு ஆபத்து கொடுங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஒரு லெட்டர், எடப்பாடியை கண்டாக்கிறோம் அப்படின்னு லெட்டர் போட்டாங்க. போட அந்த சம்பந்தப்பட்ட லெட்டருக்கான உரிமையாளர் யாரோ அவரே சம்பந்தப்பட்ட ஊடகத்துக்கு நான் இல்ல லெட்டரே கொடுக்கலையா, இது யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்க, ஐயா நீங்க கொடுக்கலையா, நாங்க பாக்குறியா, நாங்க ரிப்போர்ட்டரை செக் பண்றான்னு சொல்ல, அப்புறம் அந்த ரிப்போர்ட்டரை செக் பண்ணி மறுபடியும் அவர்கிட்ட போய் ஐயா தப்பு நடந்து போச்சு, அதாக ஐ எம் சாரி அப்படின்ட்டாங்க. ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க மறுப்பு கடிதம் கொடுக்க, அந்த மறுப்பு கடிதம் மேதகு அந்த ஊடகம் மறுபடியும் ஒளிபரப்பு பண்ண, இப்படியாப்பட்ட தகவல் எப்படி அந்த ஒரு ஊடகத்துக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. சோ நீல சாயம் வலுத்து போச்சு டும் 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 அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாட்களாக நடுநிலை ஊடகம் என்று தரைசாட்டி கொண்டிருந்த அந்த குறிப்பிட்ட ஊடகம் இப்போது கருப்பு சிவப்பாக மாறிவிட்டதா, முகத்திரை கிழிந்தது, கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் அப்படிலாம் சொல்வாங்க மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா, கடைசியா நாங்கள் அதாவது அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் இபிஎஸ் மேல நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்திருப்பாங்க. இளைஞர் அணி பேட்ச் அணிந்த அந்த நிர்வாகி கொண்டு போய் அந்த லெட்டர் கொடுக்கறதாக ஒரு மாலை நாளிதழ் கொடுத்திருக்கு. அந்த நாளிதழ மட்டும்தான் இந்த செய்தி வந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் உங்கள் பார்வைக்கு இப்படி பிடிச்சி நிக்கிறாருங்க. அவரும் போஸ்ட் கொடுக்குறாருங்க, நல்ல உதயசூரியன் கோடியெல்லாம் நிக்க வச்சு போஸ்ட் கொடுத்துருக்காரு. இதுல தான் தெரிஞ்சு போச்சு யார் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. ஏன்பா அந்த சட்டையாவது கைட்டி வச்சு வந்திருக்கலாமே அப்படின்னு தான் எல்லாமே கேட்கறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இது புதுசு கிடையாதுங்க. விஜயகாந்த் அவர்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணுவாங்க, அங்கங்கே இருட்டாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் பேச முடியாது, அவர் வண்டியில் இருக்கிற ஸ்பீக்கரை வச்சு மைக்கை வச்சு பேசுவார். ஸோ விஜயகாந்துக்கும் இது போல சூழ்நிலை ஏற்படுத்திருக்கு திமுக, அதையே தாங்க இவங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ ஒரு அல்பமாக இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக இப்போ பொது வெளியில் பேசும்போது என்னையா இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்களேன்ற மாதிரி இருக்குது. அந்த நடந்தது அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. பொதுவாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கமாண்ட் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வரும். ஆனால் அவரே பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு ஃபோன் வந்துச்சு, எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்கன்றாரு, ஒரு மருத்துவமனையிலேருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகணுங்கிறாரு, அதுதான் வழியா, ஏன் நீங்கள் வேற பக்கம் போகக்கூடாதுன்னா போலீஸ்கார் தான் சொன்னார் அப்படின்றாரு. இப்போ போலீஸ்கார் ஏன் கூட்டம் நடத்துகிற இடத்த கரெக்டாக வழிகாட்டி இந்த பக்கம் போக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்த சொல்லியிருக்காரு. போலீஸ் அனுமதி பெற்று தான் இவர் மீட்டிங் நடத்துறாரு. போலீஸுக்கு தெரியுமில்ல இது மாதிரி ஆம்புலன்ஸ் பிரச்சனை வந்தால் மாற்று வழி இருக்குன்ட்டு, அந்த வழியில் அனுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு திரும்பி மக்கள் கேட்குறாங்க. செட்டிங் போட்ட திமுக இவ்வளவு கேள்விகள் 20 பேரிடம் கேட்டால் அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்ன்ற மாதிரி ஒரு செட்டிங்க போல. இந்த கமலுக்கு ஒரு படம் வரும்ல, 27 நாங்க தான் வந்தோம்ல, பார்த்தோம்ல, பாபநாசம் படம், அந்த படத்துல வர மாதிரி இனிமே செட்டிங்க கொஞ்சம் கரெக்டா போடுங்க, மண்டையில இருக்கிற கொண்டையும் சேர்த்து மேக்கப் பண்ணுங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.